மக்கள் இந்த மாதிரி இடத்துல நமக்கு வீஞ்சி இருக்கிறதுனால வாங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஏன்னா வலைக்கு நேராக போகிறப்போ வீஞ்சி நமக்கு பாதி இழுத்து கொடுக்கும். நம்ம கொஞ்சம் நம்ம கை போட்டு இழுக்கலாம். ஆமாம், வீஞ்சி இருக்குதுண்ணா. மூஞ்சாங்குட்டி ஒன்று இருக்குது ப்ரோ, மூஞ்சாங்குட்டி வருது ப்ரோ. சின்னதாக இருந்தால் மூஞ்சாங்குட்டி, பெருசாக இருந்தால் பண்டாரி. மஞ்சிக்கிழவா வரா ஓராவெல்லாம் பார்த்து ஒரு 15 வருஷம் ஆகுது. இல்லை ஓரா எங்கிட்டு போடல, சுட்டு சாப்பிடுவோம். மகளே நமக்கு இந்த வலையில் வந்த சரக்கு அவ்வளோதான். நம்ம அது எல்லாமே இதுக்கு முன்னாடி உள்ள வலையில் உள்ளது கழிச்சது. 3 மீன் வந்திருக்குது, இலை மீன். ஆமாம், அது சின்ன மூஞ்சாங்குட்டி. மக்களே நாங்கள் வந்து வட்டா மேலே வலையை போடலை, வட்டா அறுத்தலோடி தான் வச்சுருக்கோம். ஆமாம், அதனால் மீன் இருப்பிடத்தை அழிக்க நினச்சிடாதீங்க. அறுத்தலோடி தான் வச்சுருக்கோம். மீன் அந்த பார்டரை கிராஸ் பண்ணி நம்ம வலைக்கிட்ட வந்துச்சுன்னா மாட்டிக்கிடும். ஆமாம், இருக்கிற இடத்துல போடலை. நீ வாட்டுக்கு மீன் அடிச்சுட்டு வரும், அந்த இடத்துல நம்ம வலை வச்சுருக்கோம். இந்த சீசன்லலாம் நமக்கு மாயோலை வைப்பாங்க மக்களே. மாயோலாம் மீன் வலை பார்த்துக்கோங்க. அது மீன் இந்த தடவை இறங்கலை, அதனால தான் இது எதுவுமே வைக்கல. மீன் இறங்கிச்சுன்னா மீன் அப்படியே கொத்து கொத்தாக வரும் மக்களே. வலை மறுபடியும் கொள்ளிட்டு வரணுமா? அவுக்கவே முடியாது. எப்படின்னா அப்படின்னும் கொடூரமா. அந்த ஆண்டனி வச்ச ரூட்டை அவுக்க முடியுமாடா? ஓகே, தட்டிட்டான். இல்லை இல்லை பாருங்கோ மகளே. இந்த மீன் எத்தனை கிலோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளோ கிலோன்னு சொல்லிட்டா? 2.5 கிலோ இருக்கும். ஆமாம், மார்க்க மாற்று தந்தோனி, கொஞ்சம் இடம்பெற வை. ஓகே, லெட்ஸ் கோ.